இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உலக சாதனை முயற்சியாக சென்னையில் உள்ள பள்ளி மாணவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை திருக்குறளின் 1330 குறள்களையும் ஒப்பித்தவாறு ஒரு பிரம்மாண்டமான மனித இந்திய கொடியை உருவாக்கினர். குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் காவி, வெள்ளை, பச்சை மற்றும் நீல நிற ஆடைகளை அணிந்து திருக்குறளை ஒப்பித்தவாறு தேசிய கொடியை உருவாக்கி இச்சாதனையில் ஈடுபட்டனர். மாணவர்களின் இம்முயற்சி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியது மட்டுமின்றி திருக்குறளின் மாண்பை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையிலும் அமைந்ததாக ராபா உலக சாதனை புத்தக தோற்றுனர் பிரசன்னா ராமானுஜம் தெரிவித்தார். இன்னைக்கு 80வது இந்திய சுதந்திர தினத்தை ஒரு புதுமையாக, ஒரு உலக சாதனையாக கொண்டாடுறாங்க. நீங்க கேட்கல, இதுல என்ன புதுமை இருக்கு? எப்பயுமே பார்த்தீங்கன்னா உலக சாதனைனா மாணவர்கள் ஒன்று கூடி அந்த கொடி வடிவத்தில் நிற்பாங்க, மனித உருவத்தை ஏற்படுத்துவாங்க. இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்தியாவுடைய கொடியை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல, இந்தியர்களுடைய பெருமையை உலகுக்கே தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்குறளுடைய அந்த குறளையும் அந்த தினத்தன்று அந்த கொடி வடிவில் மாணவர்களை நிற்க வைத்து விட்டு அதற்கு பிறகு அவர்களை சொல்ல வைத்து உலகுக்கே பெருமை தரக்கூடிய, நாட்டுக்கே பெருமை தரக்கூடிய அந்த 1330 குறளையும் மாணவர்கள் தொடர்ந்து இங்கே ரெசிடேட் பண்ணியிருக்காங்க. 325 மாணவர்கள் 1330 திருக்குறளையும் சரியான எண்ணிக்கையில் பிரித்து கொண்டு இந்திய தேசிய கொடியின் வடிவத்தில் அமர்ந்து பின்னர் திருக்குறளை ஒப்புவிக்க தொடங்கியதாக அவர் கூறினார். 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக பள்ளி நிர்வாகம் நிகழ்ச்சி ஒன்றுக்கு பரிந்துரைத்த வேளையில் தங்கள் தரப்பு அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி இச்சாதனையை படைக்க வழிகாட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மாணவர்களுக்கு 7 நாள்களாக இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டதாக குட் ஷெப்பர்ட் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிந்துஜா தெரிவித்தார். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை அசம்பிள் பண்ணி நாங்கள் பிரிச்சிருக்கோம். 1330 திருக்குறளில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 டேஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சார். எங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சுமே 40 வருஷம் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இது வரைக்கும் பண்ணாத வேர்ல்டு ரெக்கார்டாக பார்த்து பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணோம் சார். அதுக்கு ராபா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டோட ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவங்க இந்த பிளான் கொடுத்தாங்க, நாங்கள் ஸ்கூலில் அசம்பிள் பண்ணோம். அப்பள்ளி தனது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாக சிந்துஜா குறிப்பிட்டார். இந்த முன்னெடுப்பு தேசபக்தியை தமிழ் இலக்கியத்தின் செழுமையான பண்பாட்டு பாரம்பரியத்துடன் இணைத்து நாட்டிற்கு மரியாதை செலுத்தும் நோக்கம் கொண்டது.